அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கன் அருப்பஞ்சோதி எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறிய கூலமெல்லாம் ஓங்குக. சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக. சபர்ச சுத்த சன்மார்க்க சங்கம் வானாதி ராயபுரம் எஸ் குமார் NLC நெய்வேலி. நமது வள்ளல் பெருந்தகை அவர்கள் 1864 நமது தலைமைச்சாலை தோற்றுவித்து பசியை போக்குகின்ற ஒரு பெரிய ஒரு தவத்தை, ஒரு அறிவை பயன்படுத்தி பசியடைந்து வந்துவிட்டால் இந்த உடம்பிலே பல துன்பங்கள் வந்துவிடும். கண் சுருங்கிவிடும், காது கேட்காது, வாய் பேச முடியாது, செவி மடுக்காது, உடம்பு நலை தளர்ந்துவிடும், மனம் தளர்ந்துவிடும், அறிவு தளர்ந்துவிடும் என்று சொல்லி, அறிவை தளர்ந்து விட்டால் இந்த உடம்பு ஞானத்தை அடைய முடியாது. பசி என்ற உலகிலே நான் பொழுதை போக்கிவிடும் என்பதற்காக தலைமைச்சாலை தோற்றுவித்து பசி என்று வந்துவிட்டால் 10 பஞ்சா போய்விடும், பறந்துவிடும், எல்லா நோய்களும் வந்துவிடும், மானத்தை தேவையிடும் என்ற பெரிய நோக்கத்தோடு தர்மச்சாலையை தோற்றுவிட்டு ஜீவகான்மே மோட்சை விட்டின் திறவுகோல். பசி எடுத்தால் 10 பஞ்சா போய்விடும். உண்டு கொடுத்தோல் உயிர் கொடுத்தோல். பசி என்று வந்தாரை பார்க்கவும் நேரீர், பழங்கஞ்சியாயினும் வழங்கும் நெறியீர். எட்டி போல் வாழ்கின்றீர், கொட்டி போல் கிடைத்தீர், ஏத்தி உணவு கொடுக்கிறேன், பித்தி உலகிறேன் என்று சொல்லி வாடிய பயிரை கண்ட போலாம் வாடினேன். பசியினால் இணைத்து விடுதோடு இருந்தும் பசியரால் அடைந்து வெற்றாரை கண்டு உணவளித்தேன். நீடிய பிரியால் வருகின்ற நேரில் கண்டு உணர்ந்துரைத்தேன். ஈடின் மாலைகளாய் என்றிடத்து அமையத்தை இழைத்தேன் சொல்லி போது கழிக்கின்றேன், பொழுதொழிலை புரிகின்றீர், புண்ணியத்தை கருங்கடியில் புக விட்டீர் கூறினேன். ஆய்விளக்கு மூப்பு மரணாதி நிலத்தை அழிவற்ற முழுக்காதோ கொடிய முயற்சிகிறீர். என் மெய்விளக்க வருகின்றதும் தந்தை வருகின்றதும் அதை சொல்லி காற்றாலே புவியாலே ககன மானாலே கடலாலே புனலாலே கரு ஆலையாலே பிறையேற்றும் குறிஞ்சாலே வேற்றாலே எங்காற்றும் அறியாத விலங்கு மெய்யளிக்க வேண்டும் என்றேன். விளைதலை தன்னடைக்கே ஏற்றாலே இழிவனையில் என அறுப்பொன்றுவது இறைவனை அருமையரே. தடித்த ஒரு மகனை தந்தை இணைத்தால் தாய் அடைப்பாள், தாய் ஈன்றடித்தால் தந்தை அடைப்பாள். இங்கடைக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்தொரு மேலே அம்பலத்திலே ஆடும். என்னை அடித்தது போதும் அழைத்திட வேண்டும் என்று சொல்லி சத்தியவான் வார்த்தையில் தானூரித்தேன் கண்டாய். சந்தேகம் சந்தோடு உருவாய் இத்திரமே அழுதுவோது எழுதுகிறதுவா. இனிவருதுங்கள் இன்புறுதுங்கள் சுத்த சன்மார்க்கும் துணுகும் எல்லா உலகம் தூய்மை வரும். நீ உடுத்த சூழ்நிலைக்கும் படிக்கும் செத்தவர்கள் எழுந்து திரிந்து வகுதிருப்பார். திருவள் செங்கோல் செல்லுகின்ற சொல்லி நினைந்து உணர்ந்து அன்பை நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் உடம்பு நனைந்து அருள் அமுதே நன்னதியே ஞான நடுத்தரசே எண்ணூறுமை நாயகன் என்று வளர்ந்து ஏற்றும் விலகிறீர். மாநில பெரும்பாலும் வாழ்ந்தெல்லாம் கண்டீர். புறந்தொழியேன் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் சொல்லி பொங்குமல சமயம் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்து இறைவாய் பொங்கி பொங்கும். கங்குகரை காணாத கடலில் எங்கும் கண்ணாக காண்கின்ற கதி அன்பர் தங்க நீர்வரப்பி மயச்சோடையெல்லாம் தரிக்கின்ற நடுவே பூதலமே ஞான செந்தமிழ் மலவர் மதியே எல்லாம் செய்வதில்லை கவிதை சொல்லி எத்துணையும் பேதம் வராது சொல்லி எழுதி அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அறிவுறுதல் வேண்டும். ஆறுவருக்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும். எப்பாதும் என் கணம் என் ஜனம் நான்கென்ற இந்த அறுப்புகளை ஏன்பிடல் வேண்டும். செப்பாத மேலும் சுத்த சன்மார்க்கம் வெகுதோங்க அருள்வது சேர்த்திட வேண்டும். தப்பே நாம் பொருத்தல் வேண்டும் சொல்லி எல்லா மக்கள் ஒருத்தர் எல்லா மக்களும் சன்மார்க்கத்தை வென்று மாநிலத்தையும் பிறவியும் தடுத்து எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் அறிவிக்கின்ற பேரின்ப சக்தி பெருவாய் பெற்று வாழ வேண்டும். அது மனித பிரிவு நோக்கம். இந்த மனித பிரிவு போய்விட்டால் மீண்டும் மனித பிரிவு கிடைப்பதில்லை. 84 பிறவி எடுத்து ஒடுங்குவதற்கு நீங்கள் மரணத்தையும் பிரிவு அளித்து வாழ வேண்டும். அப்படி இருந்த துன்பத்துக்கு ஆகவிடுங்கள். என் மார்க்கம் பெருப்படிக்கும் சன்மார்க்கம் யான் பற்ற இன்பம் பெருக வையகம் என்று சொல்லி எல்லாமே என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் இன்புற்று வாழ்க என்று கூறி நான் சன்மார்க்கத்தை அழைக்கின்றேன். வேகம் வாருங்கள். கொள்ளாத நெறியும் பின்பற்றி எல்லாரும் கொல்லக்கூடாது உள்ளக்கூடாது சொல்லி சமத்த சுத்த சன்மார்க்க சங்கம் வானாதி ராயபுரம் எஸ் குமார் NLC நெய்வேலி.